தமிழோடு நடைபழகு. விரும்புங்க, பகிருங்க, கட்டணமில்லா சந்தாதாரராகுங்க. தமிழோடு நடைபழகு. TNPL தமிழ். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு TNPL தமிழ். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே நடைபெற்ற 3 ஒருநாள் சர்வதேச தொடரில் டாப் ஸ்ட்ரைக் ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக மார்க் வாங்கியிருக்கிறது பவுலர்ஸ் தான். நம்ப முடியலையே அப்படின்றீங்களா? வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க சல்யூட் பேட்டிங் பவுலர்ஸ் அப்படின்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இந்த பார்த்தீங்கன்னா 2021-22 ஆண்டுக்கான இந்தியாவுடைய டூர் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நடந்தது. ஜனவரி 26ஆம் தேதி டிசம்பர் 26ஆம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் நடந்தது. அதில் மட்டும் 6 வெற்றி பெற்றாங்க. அடுத்த 2 டெஸ்ட்டில் தோல்வி. அதுக்கப்புறம் 3 ஒன் டே மேட்ச் நடந்தது. 3 ஒன் டேலையுமே வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க நம்மள சவுத் ஆஃப்ரிக்கா அணியினர். ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சை விடுங்க, 3ஆவது மேட்ச் செம்ம த்ரில்லிங்காக போச்சு இல்லையா? இந்த 3 மேட்ச்லேயுமே டாப்பஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் கெட்டர்ஸில் பவுலர்ஸ் இருக்கிறாங்க. அதே போல் மேட்ச் சம்மரி போடுவாங்க இல்லையா, அது எல்லாத்துலேயும் பவுலர்ஸ் இருக்கிறாங்க. என்ன ஆச்சரியம்! அதாவது பவுலர்ஸ் இருக்கத்தான்ப்பா செய்வாங்க, விக்கெட் எடுத்த லிஸ்ட்டில் இல்லைப்பா, பேட்டிங் ரன் அடித்த லிஸ்ட்டில். அதே போல் ஸ்ட்ரைக் ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 2ல் கண்டிப்பாக எல்லா மேட்ச்லையும் இடம்பெற்றிருக்கிறாங்க. இது ஃபஸ்ட் மேட்ச் பாருங்கள். ஃபஸ்ட் மேட்ச்சில் நான் ஸ்கோர் கார்டு முழுமையாக சொல்ல விரும்பல, ஏன்னா டைம் ஆயிடும் வீடியோ. நம்ம கண்டென்ட்குள்ளே டைரெக்டாக போயிடுவோம். ஃபஸ்ட் மேட்ச்சில் பாருங்கள், சர்துல் தாக்கூர் அவர் தான் நாட் அவுட் பேட்ஸ்மேன் 50 ரன் அடித்தார். 43 பால்ஸ்க்கு 5-4 ஒரு 6, 116.28 ஸ்ட்ரைக் ரேட்டு. வேறு யாருமே அந்த இதுக்கு ரீச் ஆகல. ஸ்ரேயாஸ் ஐயர் 17 பாலுக்கு 17 ரன் அடித்தனால 100. பட் அவர் 30 ரன் கிராஸ் பண்ணியிருந்தால் தான் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓடிஐயில் சர்துல் தாக்கூர் தான் டாப் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸில், இந்தியா பேட்டிங்கில் டாப் ஸ்ட்ரைக் ரேட் கெட்டர் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இதிலே வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அடுத்ததாக 2வது போட்டியில் பாருங்கள். 2வது போட்டியிலும் கிட்டத்தட்ட அவர் தான் இருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தெரியுது. பட் அதில் மட்டும் ஒரு சின்ன அதில் 2வது இடத்த பிடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா 85 ரன் 71 பாலில் ஃபாஸ்ட்டாக 10 ரன் 10-4 2 6 அடிச்சனால 119 ஸ்ட்ரைக் ரேட்டு. பட் 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் சர்துல் தாக்கூர் இருக்கிறாரு. 38 பாலுக்கு 40 ரன், நாட் அவுட் பேட்ஸ்மேன் இருந்தார். 105 ஸ்ட்ரைக் ரேட். வேறு யாருமே அந்த அளவுக்கு ரீச் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பாருங்கள், 24 பாலுக்கு 25 நம்ம அஸ்வின் ஒரு 4 ஒரு 6 அடிச்சு 104.17 ஸ்ட்ரைக் ரேட். ஆக 2வது மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டாப் 3ல் டாப் 2 பவுலர்ஸ் தான் இடம்பெற்றிருக்கிறாங்க. ரிஷப் பண்ட்டை ஃபஸ்ட் பிளேஸ், அதுக்கப்புறமா 2 இடமே பவுலர்ஸ் தான் இடம்பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுவுமே ஒரு டீசெண்டான ரன்ஸ் தான் இல்லையா? இதையுமே நம்ம கணக்கில் எடுத்து தான் ஆகணும். நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் 2 பேருமே விளாண்டு ஒரு டீசெண்டான இதுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த கடைசி மேட்ச் பாருங்கள், 3rd ஓடி நமக்கெல்லாம் தக்கு புக்குன்னு ஆச்சு இல்லையா? அந்த மேட்ச்சில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் தீபக் சஹர் தான் டாப் ரன் கெட்டரில் 3rd பிளேஸில் இருந்தாலுமே ஸ்ட்ரைக் ரேட்டில் பாருங்கள், தலைவன் தீபக் சஹர் 54 ரன்ஸ் 34 பால்ஸுக்கு 5-4 2 6 158 ஸ்ட்ரைக் ரேட்டுங்க. இந்த இப்போ நான் காமிச்ச லிஸ்ட்லேயே இந்தியா 3 மேட்ச்லேயுமே சேர்த்து டாப்பஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ரிஷப் பண்ட் கூட 116 தான் இருந்துச்சு, 119 தான் இருந்துச்சு. ஸோ இவர் தான் டாப்பஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் 158.82ல் விளையாண்டுருக்கிறாரு நம்ம யார், தீபக் சஹர். அதுக்கப்புறமா இந்த 3வது மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் மட்டும் தான் 121 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆனார். மீது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ஸ்ட்ரைக் ரேட் தான், யாருமே 100 அதுக்கப்புறமா தாண்டலை சூரியகுமார் யாதவ் தவிர. ஆகவும் 3rd மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்ட்ரைக் ரேட் கெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 158ல் தீபக் சஹர் தான் விளையாண்டுருக்காரு. ஆக இந்த 3 போட்டிகளிலையுமே பார்த்தீங்கன்னா இந்தியன் பவுலர்ஸ் தான் அதிகப்படியான ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாண்ட ஒரு இதாக இருந்திருக்கிறாங்க. அதே போல் ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் சஹர் தான் பேட்டிங்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்லுங்கள், சல்யூட் பண்ணலாமா நம்ம இந்திய அணியினுடைய பேட்டிங் பவுலர்ஸ்க்கு, அதே போல் வருங்கால ஃபியூச்சர் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பல கிரிக்கெட் அப்டேட்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.